நம பார்வதிபதே ஹரஹர மகாதேவா. அங்கிங்கெனாதபடி எங்கும் நிறைந்திருக்கும் பரம்பொருளை நம்முடைய மனதிற்கு நெருக்கமாக கொண்டு வந்து நாம் பார்த்து பழகுவதற்கு ஏதுவாய் அமைய வேண்டும்னு சில வடிவங்களை ஆச்சாரியர்கள் தங்களுடைய ஞானத்தினாலே உணர்ந்து அந்த வடிவம் இப்படி இருக்கும், இந்த அமைப்பிலே இருக்கும், இப்படியாக தலை அலங்காரம், இப்படியாக ஆயுதங்கள் எல்லாம் ஏந்தி இருக்கும் அப்படிங்கிறதையெல்லாம் சிவாகமங்களிலே இறைவனே வழங்கி செய்ய பல்வேறு திருவிளையாடல்கள் நிமித்தம் எடுத்த அந்த வேடங்களை எல்லாம் நமக்கு உருவகித்து கொடுத்திருக்கிறார்கள். அதை பல நூற்றாண்டுகளாக இங்கே வாழ்ந்து வந்த சிற்பக்கலைஞர்கள் மிகவும் அற்புதமாக, மிகவும் நேர்த்தியாக, அளவுகளிலே எந்த குறையும் இல்லாதபடிக்கு வடித்து கொடுத்திருக்கிறார்கள். அப்படி நம்முடைய பார்த்தவுடன் மனதை கவரக்கூடிய நிலையில் இறைவன் செய்த திருவிளையாடல்கள் எல்லாம் திருமேனிகளாக வடிவமைத்து பல்லவ மன்னர்கள், அவர்களை தொடர்ந்து சோழர்கள், பிற்கால பாண்டியர்கள்னு ஒரு நீண்ட நெடிய பயணமாக இந்த சிற்பக்கலை வளர்ந்து வந்திருக்கிறது. கோயில்களிலே இந்த மாதிரி பாரம்பரியமாக வடிவமைக்கப்பட்டிருக்கக்கூடிய வடிவங்களை பார்க்கும் போதெல்லாம் அப்போது நிகழ்த்திய அந்த லீலைகள், அதற்கு ஆச்சாரியர்கள் தேவாரங்கள் எல்லாம் பாடியிருக்கக்கூடிய பாடல்கள், இதையெல்லாம் ஒருமைப்படுத்தி பார்க்கும்போது நம்முடைய மனமும் இறைவனுக்கு கொஞ்சம் நெருங்கியே போகக்கூடியதாக இருக்கும். அதனால்தான் விக்கிரகங்களுக்கு இத்தனை முக்கியத்துவம் நாம் தருகிறோம். அந்த திருமேனிகள் அதுவும் பாரம்பரியமாக மிகவும் கலைநயத்தோடு பெரிய பெரிய அரசர்களுடைய காலத்திலே வடிக்கப்பட்ட சிலைகள் எல்லாம் கோயில்களில் சுவர்கள் எல்லாம் பார்த்து நாம் அதிசயிக்கிறோம். ஆனால் அதையே ஒரு சிறிய அளவிலே நம்முடைய வீட்டிலே வைத்து அந்த வடிவத்திலே ஈடுபடுவது அப்படிங்கிறதை சாத்தியப்படுத்தி கொடுத்திருக்கிறது விஸ்மயம்ங்கிற இந்த அமைப்பு. ஸ்டோன் பவுடர், கல் பொடியும் ரெசின் பசையும் சேர்த்து பழைய கோயில்களில் நாம் பார்க்கக்கூடிய ரொம்ப பிரபலமான சில சிற்பங்கள், அவற்றையெல்லாம் கணினி முறையிலே வடிவமைத்து அதை அச்சிலே வார்த்தார் போல இந்த மாதிரியான திருமேனிகளை அவங்க வடிக்கிறாங்க. இந்த வடிவங்களை வீட்டிலே அலங்காரத்திற்கு நாம் வைத்து கொண்டாலும் ஒவ்வொரு முறையும் அதை பார்க்கும் போதெல்லாம் இந்த லீலைகளை எம்பெருமான் எப்படி செய்தார், அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய புராணம் என்னங்கிறத மனதிலே நிறுத்திக் கொள்வதற்கு ரொம்ப எளிமையான ஒரு செயலாக அமைகிறது. அந்த விதத்தில் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த முயற்சி ஒரு பரிசு பொருளாக கொடுத்தால் கூட, குறிப்பாக வெளிநாட்டுக்கெல்லாம் கொடுக்கும்போது, வெளி தேசத்தவர்களுக்கு கொடுக்கும்போது நம்முடைய கலை பொக்கிஷம் இது மாதிரி ஒன்று தான் இருக்குது, அதனுடைய ஒரு மாதிரி ஒரு பிரதி எடுத்தார் போலேன்னு கொடுக்கக்கூடிய ஒரு நினைவு பரிசு போலெல்லாம் ரொம்ப உத்தமமான ஒரு தேர்வாக இந்த திருமேனிகளினுடைய வடிவமைப்பு ஏற்பட்டிருக்கு. அதை ரொம்ப துல்லியமாக வடித்திருக்கிறார்கள். ஒரு திருமேனியும் நம்ம நெருங்கி போய் பார்த்தோம்னா இந்த சோமாஸ்கந்தருடைய வடிவத்திலே, பல்லவர் காலத்தை வடிவத்திலே கை விரல்கள் ஒவ்வொன்றும் எப்படி பிடித்திருப்பார், அந்த முத்திரைக்கு என்ன பெயர், அந்த விரலில் இருக்கக்கூடிய நகநுனி வரைக்கும் இவ்வளவு தூரத்திற்கு இந்த அளவிலே குறைத்து, இந்த அளவு குறைக்கும் போது இவ்வளவு நேர்த்தியாக பண்ண முடியுமான்னு பிரமிப்பூட்டும் விதமாக இருக்கிறது. மிகவும் பாராட்டத்தக்க ஒரு முயற்சி. வாய்ப்பு இருக்கும் அன்பர்கள் இந்த ஏற்பாட்டை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளில் தரிசனம் செய்து கொள்வதும், முடிந்தால் இதெல்லாம் வீட்டிலேயும் வாங்கி சேர்ப்பது இல்லை மற்றவர்களுக்கு கொடுப்பதற்கு பயன்படுத்துவதும் நல்ல ஒரு முயற்சியாக இருக்கும்னு நம்புகிறேன். அந்த அளவில் இந்த முயற்சிக்கும் இந்த நிறுவனத்தாருக்கும் மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மதுசூதனன் கலைச்செல்வன், ஆரூரா தியாகேசா.